வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மே கடைசி வாரத்திற்கான ராசி பலன்களை இங்கு பார்க்க போகிறோம். அடுத்த 2 நாட்களில் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுக்கு மகா ராஜயோகம் பிறக்க போவது மட்டுமில்லாமல் உங்கள் தலைவிதியை தலைகீழாக மாறப்போகும் கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு நிம்மதியாக காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்து நீங்கள் நிம்மதியாக இந்த கால நேரத்தில் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் அதே போல் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் இந்த கால நேரத்தில் வரப்போகுது. இந்த கால நேரத்திற்கான சிறப்பான கிரக நிலைகளை இங்கே பார்க்கலாம். கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமி ஸ்தானத்தில் ராகு, ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்கள் நட்சத்திரத்துக்கான அச்சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம் இதற்கான பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் த்ரம் த்ரீம் த்ரோம் சுக்கராய நமக அப்படின்ட்டு உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரனை வழங்க. அதே போல் சுக்கிரனை மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்குறப்போ அவங்களோட அருள் ஆசி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலும் நட்பு வீட்டிலும் வந்து இருக்கார். இதன் காரணமாக என்ன ஆகுனா இதை சார்ந்த உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய விதமாக இந்த கால நேரத்தில் காணப்படுற அதே வேளை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுறப்ப இந்த கால நேரத்தில் அந்த சூழல் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரம் சார்ந்த லாபங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதில்ல. நீங்கள் நிதானமான போக்கோடு செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு ஏற்றம், வெற்றி, முன்னேற்றம், நன்மை அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம், முடிவுகளை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளை நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே போல் நல்ல விஷயங்கள், நன்மை, ஏற்றம், சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களோட பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் உங்களுக்கு அதிகமாகும். அதே போல் உங்களுக்கு ஒற்றுமை அதிகமாகிற கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் புரிதலும் பாசமும் அதிகமாகிறதுக்கான கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். தூரத்திலிருந்து வர செய்திகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. தூரத்து செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இந்த கால நேரத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் புதிய புதிய பொறுப்புகள் வரும். இந்த பொறுப்புகள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றம், நன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கல. உங்களோட முழு திறனும் இந்த கால நேரத்தில் வெளிப்பட போகுது. இந்த முழு திறனையும் சார்ந்து நீங்கள் நிறைய வெற்றிகளையும் புகழையும் பெறுவீங்க. அதே போல் இந்த கால நேர சூழலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்க போகுது. அதே போல் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான பொருட்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கியிருக்க முடியாது. ஆனால் இதுக்கு மேலே வந்து தேவையான பொருட்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சந்தோஷமாக இருக்க போகுது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதமான சூழ்நிலை சார்ந்து வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கவில்ல. நீங்கள் இன்ப சுற்றுலா அது மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியான விஷயங்கள் காரணமாக நீங்கள் வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது.
இந்த கால நேரத்தில் நீங்கள் பெருமாளின் ரூபங்களை வணங்க அது உங்களுக்கு நன்மை பயக்கும். அது பார்த்தீங்கன்னா ஓம் மாதவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் நரசிம்மாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், நன்மை, வெற்றி எல்லாம் அதிகமாகவும், தடைகள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைவாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள், பொது பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரக நிலைகள் பார்த்துருக்கோம். இதே வேளை உங்களுக்கான முதல் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதம். இந்த சித்திரை 3, 4 பாதத்துக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முக்கியமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது இந்த மகா யோகம், அதாவது மகா ராஜ யோகம் காரணமாக முன்னேற்றம் அடையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தேவைகள் அறிந்து உதவிகள், அதாவது உங்களுக்கு எப்பெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவைகள் அறிந்து உதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த பேச்சு திறமை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான காரிய விருத்தி, அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சிறப்பான ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளோட தரத்தை சார்ந்து உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே வேலை பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களும் தான் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரியோட பேச்சு கேட்டு நடக்கிறப்ப என்னாங்கன்னா மேல் அதிகாரிகளை சார்ந்து உங்களுக்கு ஏற்றம், நன்மை, முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அமைதியான சூழல் காரணமாக உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்களும் ஏற்றங்களும் அதிகமாக வரப்போகுது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை. இப்படி பார்த்தீங்கன்னா முதலாவது நட்சத்திரத்துக்கு எடுத்துக்க வரல, இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுவாதி. இந்த சுவாதி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியான நிலைமை ஏற்படும். அதே போல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசுங்க. விட்டு கொடுத்து பேசுகிறப்ப அதோட நன்மைகளும் ஏற்றங்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த கால நேரம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும் சொல்லலாம். அதே போல் பிள்ளைகள் பற்றியான கவலைகள் இதுவரை அதிகமாக இருந்திருக்கும். அந்த கவலைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்களும் ஏற்றங்களும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கி மகிழ்வீங்க. இந்த தேவையான பொருட்களை வாங்குறது மேலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை காரிய காரண தடைகள் இருந்தாலும் சரி, அதே போல் தடுமாற்றங்கள், எல்லா வகையான தடுமாற்றங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் மாறி அதில் வெற்றி, ஏற்றம், முன்னேற்றத்திற்கான பாதைகள் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்திற்கு இருக்கவில்லை. மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை விசாகம் 1, 2, 3 பாதம். இதற்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் நிறைய காரியங்களில் புதிதாக செய்ய போகிறீங்க. இந்த புதிதாக செய்கிற காரியங்கள் காரணமாக உங்களுக்கு நன்மையும் ஏற்றங்களும் அதிகமாக வரவே இல்லை. இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மதிப்பு மரியாதை காரணமாக உங்களுக்கு பெயரும் புகழும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சில நேரங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகலாம். செலவுகளை பற்றி கவலைப்படுங்க. ஏன்னா அந்த செலவுகளை தாண்டி வரவுகளும் அதே போல வரவுகள் சார்ந்து நன்மைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் கவனம் தேவை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் இடமாற்றங்கள், எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் இங்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் சரி இந்த கால நேரம் உங்களுக்கு உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனை சார்ந்து வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள்னால அதற்கு ஓம் த்ரம் த்ரீம் த்ரோம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், அதே போல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை, அதாவது பார்த்தீங்கன்னா பெருமாளின் அவதாரங்களை ஓம் மாதவாய நமக, ஓம் நமோ
பகவதே வாசுதேவாய, ஓம் நரசிம்ம நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அப்படி சொல்லி வணங்குறப்போ அவரோட அருள் ஆசியால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.